கோயம்பேடு போகாமையே கோயம்பேடு ரேட்டில் காய்கறி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கோயம்பேடு போய் வாங்கினாலும் இவ்வளோ கம்மியாக காய்கறியும் பழமும் நம்மளால் வாங்க முடியாது. போத்தி ஸ்மார்ட்டில் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து காய்கறி, பழம், டெய்லி எசென்ஷியல்ஸ், க்ராசரிஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஈவன் பாத்திரம், அப்புறம் பேட்ரி, சாக்லேட், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர். ஸோ எப்படியும் மாதம் வந்து குறைஞ்சது நான் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குவேன். எல்லா மளிகை சாமானும் சேர்த்து, காய்கறியும் மளிகை சாமானும் சேர்த்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க போட்டிருக்க ரேட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் போய் எந்த கடையில் வாங்கினாலும் அந்த ரேட் வராது. நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, நம்ம போய் செலக்ட் பண்ணாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராது. அந்தளவுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்றைக்கி கண்டிப்பாக டீல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி கிலோவே 18 ரூபா, காலிஃப்ளவர் 20 ரூபா தான், வெண்டைக்காய் கிலோவே 12 ரூபா தான். கோயம்பேடு போனீங்கனாலும் இந்த ரேட் கிடைக்குமான்னு தெரியல. பீன்ஸ் பார்த்திங்கன்னா அரை கிலோ 25 ரூபா, சவு 16 ரூபா தான் கிலோவே. இதுமாதிரி நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி யூஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் நான் நிறைய 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா அது பாருங்கள், வாழைத்தண்டு 6 ரூபா தான், வெள்ளரிக்காய் 32 ரூபா தான், பீட்ரூட்டே கிலோ 20 ரூபா தான், பப்பாளி 1.5 கிலோ 50 ரூபா, கோஸு பாருங்கள் கிலோவே 9 ரூபா தான், புதினா 5 ரூபா தான். இது எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்குது. வாழைக்காய் 7 ரூபா தான். எல்லா இடத்துலையும் 10 ரூபா விற்கிறாங்க வாழைக்காய். இதில் நீங்கள் பார்க்கலாம் எது உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற உங்கள் கடைங்களில் இல்லை தள்ளுவண்டியில் கம்மியாக இருக்கோ அதை அங்கே வாங்கிக்கலாம். சுரக்காய் பாருங்கள் கிலோவே 20 ரூபா தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபான்னு விற்கிற தள்ளுவண்டிலையுமே இந்த காய் எல்லாமே சவு, முள்ளங்கி எல்லாமே கிலோ 40 ரூபா போட்டிருப்பாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த 40 ரூபா காய்கறியே நம்மளுக்கு விலை கம்மின்னு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் கிலோ 20 ரூபா 15 ரூபா விற்கிற காயை தான் அவங்க அப்படி விற்று பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் போய் வெயிட்டு தூக்கிட்டு வர முடியல. எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இவ்வளோத்தையும் என்னால் வாங்கிட்டு வர முடியாது, எனக்கு டைம் இல்லை, இப்படி நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் பயங்கர மணி சேவிங்ஸ். போத்தி ஸ்மார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எந்த பிரான்ச் வேணாலும் இருக்குது. குரோம்பேட் பிரான்ச் இருக்குது, அப்புறம் டி நகர் பிரான்ச் இருக்குது. நியர்பை பிரான்ச்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணுறாங்க. 50 ரூபா தான் டெலிவரி சார்ஜ். இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்துடும். மேக்ஸிமம் ஒரு நாள் எடுத்துப்பாங்க. அன்றைக்கே அவங்க பண்ண முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும். எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய், சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், டிட்டர்ஜென்ட் பவுடர் எல்லா பிராண்டுமே இருக்குது. இதில் பை 1 கெட் 1 ஆஃபரும் போட்டிருக்காங்க. பாதாம், சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இது எல்லாமே கூட ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்குது. டேட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ எல்லாம் சேர்த்து எப்படியும் நம்ம 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக எந்த ஒரு 4 பேர் இருக்கிற